திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் இருந்து வல்லூர் ஜங்ஷன் வரையிலான சாலை கடந்த 3 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். சாலைகளில் உள்ள பெரிய பள்ளங்களில் பேருந்துகள், கனரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களின் சக்கரம் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசலும் அப்பகுதியில் நிலவி வருகிறது. அடிக்கடி விபத்து நடைபெறுவதால் உரிய தீர்வு காண வேண்டுமென அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லு போட்டு தண்ணி ஊற்றிட்டு போடுறாங்க. அது எப்படி இருக்கும்? ரோடு நிற்காது. ரோடு எப்படி இருக்கும்? ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோன்னா ஆட்டோ நிற்க மாட்டேங்குது, போக முடியல, உடம்பு பார்க்க முடியல. ரோடு சரியில்லைன்னா ஆட்டோக்காரன் போக மாட்டேங்குது. அப்போ எதுக்கு தலைவர் அனுப்புகிறாங்க, ஒரு பணக்காரர் அனுப்புகிறாங்க, ஒரு பஞ்சாயத்து அனுப்புகிறாங்க. இதெல்லாம் சரியில்லையா? அது எப்படி ஒரு இருக்கிறாங்க சொல்லி பார்க்கலாம். எதுக்கு வராங்க? எவ்வளோ நாளாக இருக்குதும்மா இந்த ரோடு? இருக்குதா 8 நாளுக்குல இப்படிதான் இருக்குது. ரோடு இந்த ஒரு மாதம் மட்டும் தான் இப்படி இல்லை, ஒரு 6 மாதம்னா இப்படிதான் இருக்குது. வேறு டிராஃபிக் ஆகுது, நைட்டில் போக முடியல, ஃபுல்லாக டஸ்ட்டால் அடிக்குது. இந்த ரூட்டில் சரியாக போக முடியல. இது எப்போ தான் சரி கொடுக்குறாங்க, சரியே பண்ண மாட்டேங்கிறாங்க. இதே போயிட்டுனா நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி தினைக்கும் மாதத்துல ஒரு 2-3 பேர் கொடுத்துட்றாங்க. இது நம்பிக்கையாக இல்லை. என் பேர் ஐயா? என் பேர் சுப்ரமணி. சொல்லுங்க. ரோடு எப்படி பண்ண வண்டிங்க தான் கவுன்சில் நேரத்துக்கு ஆகும் வண்டிங்க. இப்போ காலையில் 2-3 பஸ்ஸு ரொம்ப இதுவாச்சு. ஒரு ஆம்பளை கூட போக முடியாதுண்ணா. ஒரு வண்டி நின்றுச்சுன்னு வச்சுக்க, எல்லாம் நின்று போய்டும். அவன் தான் அது ஈபி நிற்குதான் டிராஃபிக்னா. பைக்கில் டெய்லி இது மாதிரி ஆகுது இல்லை? எனி டைம் நம்ம 10 மணிக்கு 5-6 மாதம் அப்படி தான் இருக்கு. ரோடு மழை பெஞ்சு கொடுத்துலாம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ரோடு இப்போ பாருங்களா. உங்கள் பேர் ஐயா? அரவிந்த். யாரும் அதிகாரியும் பார்க்கல, அரசியல் தலைவர்களும் யாரும் ஃபாலோ பண்ணல. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னென்னா பொல்யூஷன்லாங்க பாதிப்பு, குழந்தைங்க, இதனால் குழந்தைங்களுக்கு லங்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்குது சார். சீக்கிரமாக அரசாங்கம் ஒரு தீர்வு அமைச்சர், அதாவது முதலமைச்சர் மாவட்டத்தில் இவ்வளோ மோசமாக ஒன்றுமே பார்க்க. இதே சிட்டியில் இதுமாரி நடந்தால் இருப்பாங்களா? அண்ணா நகர், பிபி நகர் சிட்டியில் எங்கேயுமே இந்தமாரி நடந்ததுன்னா ஒரு நாள் கூட வண்டியே போகாது. இங்கே இருக்கிறவங்க பொறுமையாக இருக்காங்க. அந்த பொறுமைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இது இப்போ இந்த இருசக்கர வாகனத்தில் நைட்டில் போகும்போது எவ்வளோ கஷ்டப்படுறீங்க சார்? நிறைய ஆக்சிடென்ட். அதனால் எத்தனை பேர் வெளியில் இறங்கியிருக்காங்களா நான் பார்த்துருக்கிறேன் கண்ணால். எத்தனையோ பேரை நான் காப்பாற்றிருக்கேன். எத்தனையோ பேர் காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கேன். நிறைய மன உடைச்சி எனக்கு தனிப்பட்ட நிறைய எனக்கு